சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சுத்தி போகுமே தேடி பூத்தாலே மைனி மைனி ஏனே ஏனே அன்னபூர்ணி வந்துட்டியா? ஆமா மைனி, நீ தேர்ந்தவரை எப்படி வராம இருப்பேன்? அண்ணன் வேற என்ன ரொம்ப கேட்டாரு, நான் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் வேற. அதனால தான் என் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் மைனி. என்ன சொல்லியா தம்பிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? ஆஹா இல்ல மைனி, நான் எப்படி சண்டை போடுவேன்? அவிய அங்க ஒத்தையில விட்டு நான் மட்டும் ஓடி வந்துட்டேனே. அப்படியா? யாமினி எங்க? அது வந்து மைனி என் அப்பா ஜோரி ஜோரினவே. அதான் யாமினி அங்கே இருந்து ஜோர் வாங்கி கொடுத்து அப்பா பாத்துக்கமான்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். அப்படியே அவளுக்கு பரிச்சை வரும்ல. பரிச்சை வந்தா மைனி காலையில மீதி ஜோர் வாங்கிடுவா. சாயங்காலமா காலேஜ் போயிட்டு வந்து ஏதாவது செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்பா பாத்துக்குவா. நீங்க அண்ணனா நான் இல்லாம வருத்தப்பட்டியலன்னா ஓடி வந்துட்டேன் மைனி. என் புருஷன் நெல்ல இருக்கணும் புள்ள இருக்கணும் பாரு. அவில வாங்கி கூட முடியுமா? புதுசா வித வேற எம்மத வரைக்கும் போறலாம். அதனால நீ தோட்டத்தை வாங்கிட்டு மைனி. நான் உங்க கூட இருந்து கல்யாண வேலையில பாக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததால வீடு கலகலன்னு இருக்கு. உங்க அண்ணனா அதனால தான் நீ தேடியாவே. ஆமா மைனி, அண்ணன் என்ன பத்தி தெரியுமா? ரத்த பாசம் உடன் பிறப்பு. தங்கச்சி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கன்னு என்ன ஆசைப்படியாவே. இதுல ஒரு தப்பா இல்ல மைனி. நான் போய் அண்ணனை பாத்து வந்துறேன் மைனி. சரில பைய கொண்டு ரூம்ல வச்சிட்டு வா, முதல்ல சாப்பிடலாம். சரி மைனி, சரி. எம்மா யாழினி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் அத்தை. சரிம்மா போய் கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரி அத்தை. அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்துட்டா. கல்யாணம் களகட்ட ஆரம்பிச்சிட்டு. இனி எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரோஜினி, ஏதாவது பிளான் யோசிச்சியா? இல்ல மாமா, நான் எதையுமே யோசிக்கல. இப்படி யோசிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சரோஜினி? இந்த வீட்டை விட்டு போனா நீ தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கா? ஆமா மாமா, நான் எங்க அக்கா வந்து என்ன எப்படி தெரியுமா யோசிச்சுட்டு போனா? என்னாச்சு சரோஜினி? மாமா, நம்ம தனி கொடுத்தன போனோம்னு சண்டை போட்டது எங்க அக்காவுக்கு தெரிஞ்சிட்டு போல. வந்து நீ எப்படி சண்டை போடலாம், இந்த வீட்டுல உன்னால இருக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி ஒரே யாசிப்பிட்டா. அப்படியா? ஆமா மாமா, அதனால தான் என்னால யோசிக்கவே முடியல. உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா சரோஜினி? ஆமா மாமா, ஆசை இருக்கு. இப்பயே போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்க அக்காலும் ஆசையா எங்க அம்மைக்கு போன் போட்டு சொல்லிட்டா. எங்க அம்மா என்ன சொல்ல போறாலும் எனக்கே தெரியல, பயமா இருக்கு மாமா. பயந்தா சரி வருமா? அப்படின்னா நீ இங்கே இருக்கிறியா? இல்ல மாமா, வேண்டாம், நான் போறேன். போறேன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? ஏதாவது நல்லதா யோசிக்கணும்ல. பொதுவா புருஷன் மண்டாட்டி எதுக்குலாம் சண்டை போடுவாவ? தெரியாது மாமா. உங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்ததே இல்லையோ? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்க அப்பா இல்ல. அதனால எப்படி சண்டை வரும்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா? உங்க அண்ணன் அண்ணி சண்டை போடுவாங்களா? அவியவே ரூம்ல போடுவாவ. நான் எங்க போய் பக்கத்துல இருந்து பார்த்தேன்? நான் தோட்டத்துல இருப்பேன், மொட்டை மாடில இருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன். சண்டை போட்டு இருக்காவளா சமாதானமா இருக்காவளான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இப்ப என்ன செய்ய? யார்ட்டையாவது கேட்கதான் செய்யணும். அப்படியே போய் நம்ம கேட்டாலும் டவுட் படதான் செய்வாவ. ஆமா மாமா, டவுட் தான் வர, யார்ட்டையும் கேட்கண்டாம். நம்மளே என்ன யோசிக்கணும்னு தெரியலையே. ஏற்கனவே போட்ட பிளான் நல்ல பிளான் தான், சொதப்பி போச்சு. இனி அதை விட நல்ல பிளானுக்கு எங்க போவேன்? யோசிப்போம் மாமா. சரோஜினி, எங்க வீட்டுல உள்ளவங்க யார்ட்டையா சண்டையிலாம் ஏதாவது அவியல பேசி இல்லைன்னா யாசு அவிய அதுல கோபப்படாவே என்கிட்ட வந்து சொல்லுவாவே. நான் உன்னையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறேன். ஐயோ, அவியல பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, வராது மாமா. இப்படி சொன்னீங்கன்னா நம்ம எப்படி புரியுறது? இப்ப பாரு, என்னாலே உங்க வீட்டுல உள்ளவங்களும் திட்ட முடியாது. உங்க வீட்டுல இருக்கதே உங்க அம்மா மட்டும்தான். உங்க அக்கா எங்க சித்தப்பா வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்திருக்காவ. அவியலையும் எதையும் சொல்ல முடியாது. ஆமா மாமா, இப்ப எப்படி சண்டை போட? நீ தான் சண்டை ஏதாவது யோசிக்கணும் சரோஜினி. எங்க குஷ் பண்ணிருக்காவ பத்தி அவியிட்ட போய் லேசா சண்டை இழுத்தீங்கன்னா போதும். எங்க ரோசா பண்ணிட்டா நீ சண்டைக்கு போனா கூட அவி சண்டைக்கு வரமாட்டாவ. ஆனா குஷ் பண்ணி அப்படி கிடையாது, டக்குன்னு கோவப்படுவாவ. அவியிட்ட மட்டும் நீ சண்டை போட்டான்னு வச்சுக்கியா பெரிய பிரச்சனை ஆயிரும். உடனே எல்லாரும் சேர்ந்து ஏசுவாவ. நானும் உன்னை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஐயோ, குஷ்பா கட்டாலாம் நான் பேசுறதே கஷ்டம். அவிகிட்ட என்னால சண்டை போடலாம் முடியாது. ஷோ, அப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. மாமா, போன தடவை நீங்க ஒரு பிளான் பண்ணீல, அதே மாதிரி யோசிக்கலாம். அதே மாதிரின்னா மறுபடியும் தனி வீட்டுக்கு போறோன்னு தான் சண்டை போடணும். வேண்டாம் மாமா, அத்தைதான் போக சொல்லிட்டவல்ல. நம்மளாதான் இப்ப இங்க இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதனால அதை சொல்லி சண்டை போட்டா சரி வராது. இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது யோசிக்க மாமா. சரோஜினி, ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன மாமா? நாளைக்கு தோட்டத்துல நெல்ல இருக்காவ. அதுக்கு என்ன மாமா? எங்க வீட்டுல உள்ளவிய மொத்த பேரும் அங்க வந்துருவாவ. அங்கேதான் சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேதான் எல்லாரும் இருப்போம். அதுக்கு என்ன செய்யணும் மாமா? நீ வீட்டுல இருந்துக்க, அங்க வராத. சரி மாமா, வரல. வீட்டுல இருக்கும்போது நான் உனக்கு போன் போட்டு சமைக்க சொல்லுவேன். அங்கே சமைப்பாவன்னு சொன்னியே? ஆமா, அங்கதான் சமைக்கன்னு சொல்லுவாவ. ஆனா வீட்டை நீங்களும் வேலை பாருங்க, சரோஜினி தான் வரல, வீட்டுல சமைக்கட்டும்னு சொல்லியே. சரி மாமா, அவ்வளவு என்னால சமைக்க முடியுமா? உன்னால சமைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணு, நம்ம 2 பேருக்கு மட்டும் சமைச்சிரு. ஐயோ, ஆனா நான் எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். நீ 2 பேருக்கு தான் சமைக்க முடியும்னு சொல்லி கொஞ்சமா சமைச்சு வை.
மாமா பெரிய பிரச்சனை ஆயிரும் மாமா. இங்க பார் சரோஜினி, எந்த பிரச்சனையானாலும் நான் பாத்துக்கிடி. மாமா 2 பேருக்கு சமைச்சு வச்சா தனி கொடுத்துரும் போற காசு பட்டியும் சொல்லி வெளியே துரத்திடுவோம் மாமா. பிறகு நீங்களே என் கூட தான் வர வேண்டியிருக்கும். வேற என்னச்சு, அதை வச்சு எப்படியா சண்டை போடுவோம். மாமா அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நான் எல்லாருக்கும் சேர்த்து நிறையவே சமைக்கேன். ஆனா உப்பு காரெல்லாம் அதிகமா போட்டு வச்சிரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்போ யாராலையும் சாப்பிட முடியாத அளவுக்கு உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டுரு. பசியோட எல்லாரும் சாப்பிடக்கு வருவாவே, இல்லைன்னா அங்க கொண்டு வர சொல்லுவாவே. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா கண்டிப்பா எல்லாரும் கோபத்துல ஏசுவாவே. ஏன்னா எல்லாரும் பசியோட இருப்பா பத்தியா. அந்த நேரத்துல நான் உன் மேல கோவப்பட்டு உன்னை அடிச்சு வெளியே துரத்திரி. நீயும் எனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும், நான் இப்படிதான் செய்வேன்னு கோபமா பேசணும். மாமா நான் பேசணுமா? ஆமா, நீ பேசினாதானே பிரச்சனையே வரும். அப்பதானே என்னால உன்னை அடிக்க முடியும், வீட்டை விட்டு போன்னு சொல்லி விரட்ட முடியும். நீ அழுதாலோ பேசாம இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கவே மனசு மாறிடுவாவ. அதனால நீ எல்லாரையும் எதிர்த்து தான் பேசணும், சரியா? சரி மாமா. நாளைக்கு மதியம் உப்பையும் உரப்பையும் அள்ளி போட்டு சமைக்கிறா, நான் உன்னையும் துரத்தி விடியேன். நீயும் நானும் நாளைக்கே பிரிய போறோம், சரியா? சரி மாமா, இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கும். யார் போட்ட பிளான்? நான் போட்டதாச்சே, அதனால நல்லாதான் இருக்கும். மாமா உப்பையும் உரப்பையும் போடுவேன்னு சொன்னது என் பிளான். சரி 2 பேரும் தான் பிளான் போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரி மாமா. சரோஜினி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. எப்படியே என் புருஷன் அதே தான் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இனி நம்மளோட ஒரே வேலை இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுதான். நிச்சயம் நின்று வச்சுனா கல்யாணமா கண்டிப்பா நின்றோம். அதுக்கு பிறகு இப்போதைக்கு யாரும் பொண்ணு தாரிட்டு வீட்டு பக்கம் வர மாட்டாவே. அதுக்கு பிறகு என் வீட்டுல தான் பொண்ணு இருக்கல, கட்டி வைனானே எங்க அண்ணன் பேசுவேன். எங்க அண்ணனும் தங்கச்சி பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒத்த கால நின்றுவாரு. அப்புறம் என்ன, ஒரே சந்தோஷம் தான். ஏன் நீ சந்தோஷமா இருப்பா, இந்த வீட்டுல வந்து நல்லபடியா வாழ்வா. ஏன் நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என் வீட்டுக்கு நான் போவேன். ஆமா, இந்த நிச்சயத்தை நம்ம ஒத்த ஆள அப்படி நிறுத்த முடியும். நமக்கு இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே. யார்கிட்ட உதவி கேட்க ஒரு ஐடியா தரக்காத ஆள்வேணும்ல. எல்லாரும் நல்லவி மாதிரி தான் இருக்காவே. நான் மட்டும் என்ன பொல்லாதவள, நான் நல்லவதான். ஆனா எனக்கு என் அண்ணன் வீட்டுக்கு என் பிள்ளை கட்டி கொடுத்துடணும்னு ஆசை. அதனால தான் கொஞ்சம் குறுக்கு வெளில போக வேண்டியதாகி போச்சு. என்ன செய்யலாம், எல்லாரும் மூஞ்சி ஒரு தடவை குறுக்குறுன்னு பார்க்கணும். யாருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ அவங்க நம்ம கூட்டி சேர்த்துக்கிடணும். ஆமா, என்ன பிளான் பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்தலாம்? சே, பசி வேற எடுத்து கொண்டாடுது. பசியில எப்படி யோசிக்க? முதல்ல போய் நல்ல சோத்த திம்ப, அதுக்கு கூட யோசிப்போம். எம்மா சாப்பிட வருவீங்களா? அத்தை கூப்பிட்டாங்க. அப்படியே நீ சாப்பிட கூட்டவள? ஆமா, என்ன குழம்பு என்ன கூட்டி? அதெல்லாம் தெரியலம்மா, அத்தை கூப்பிட்டாங்க, வா போலாம். சரி முதல்ல நமக்கு சோத்த முக்கிய, வா போ. சாரோஜா, சாரோஜா. என்ன தேய்? ஏலா, உன் தங்கச்சி தண்ணி குடுத்தணும் போனானாலாமே அக்கா கிட்ட. அப்படியே நீ உன் தங்கச்சி ஒத்துமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஏவி விட்டியோ? மூத்தவர் குடும்பத்தை சிலி சிலியா உடைக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? இதுக்காக தான் உன் தங்கச்சியை கட்டித்தாரேன் அவிய கால்ல போய் விழுந்து கிடந்தியோ? இல்ல தேய், நான் அப்படி எதுவும் சொல்லல. பிறகு எதுக்கு உன் தங்கச்சி அப்படி சொல்லியாலா? அப்படி அவளுக்கு அந்த வீட்ல என்ன குறைச்சல் வந்துட்டு? இது வரைக்கும் ஒரு நாள் அவளை வேலை சொன்னதே கிடையாதா? அவளா போய் அடுப்படியில பெரிய பெரிய பானையை பார்த்துட்டு போய் தண்ணி கொடுத்துட வேணும்னு கேட்டிருக்காளா? என்னலாம் நினைச்சிட்டு இருக்கிய? உன் தங்கச்சியை அவிய வீட்ல கட்டி கொடுத்து அவிய பிரிக்கணும், சொத்தையும் பிரிக்கணும். அதுக்காக தான் கட்டி கொடுத்துருக்கா என்ன? ஐயோ இல்ல தேய். வாய் மூடு. அக்கால தங்கச்சி சேர்த்து திட்டம் போட்டிருக்கிய. அழகா அந்த பயலுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி இருப்பாங்க அவிய. எல்லாத்தையும் நீ தான் போந்து கெடுத்துக்க. அன்னபூர்ணி மாமா உன் தங்கச்சி மாதிரி கிடையாது. நல்ல பிள்ளை, அமைதியான குணம். அவரை கட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், குடும்பத்தை ஒத்துமையா சேர்த்து வச்சிருப்பா. உன் தங்கச்சி ஒத்தையிலே கடந்து வளர்ந்ததுனால உடனே பிரிச்சுட்டு போனான்னு பாக்க. அவளே அப்படி நினைக்கலாம், இல்ல நீ சொல்லி கொடுக்கறியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல தேய், நான் எதுவும் சொல்லி கொடுக்கல, நானே அவளை சத்தம் தான் போட்டேன். ஆமா, நல்ல சத்தம் போட்டிருப்பா. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தானே தெரியும். இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமையா இருக்க உனக்கு பிடிக்கல. எப்ப போறான்னு தான் இருக்கா. என் மகன் ஏதோ எங்க மேல பாசம் வச்சிருக்கிறதுனால இங்க இருந்து வர மாட்டேங்க. இல்லனா அவனை நீ இங்க இருக்க விட்டுருப்பியாக்கா. அப்பவே எழுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துன ஓடி இருப்பா. அவனை பத்தி எனக்கு தெரியாது. ஏத்தே, நான் அப்படிலாம் நினைச்சது கூட இல்ல தேய். எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கிய? இந்த குடும்பம் ஒரு கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் தேய். இதுல நீங்களும் மாமாவும் சாமி மாதிரி. அதான் கட்டிருங்க சமாதி. எத்தே வாய் மூடு. யார் யார் எப்படி என்ன மாதிரி கோணன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கூட உன் தங்கச்சி குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கிடுவான்னு நினைச்சேன். வாரத்துக்குள்ள நீ பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்து இருக்காளே. ஆனந்தே, நாங்க அப்படி வளர்க்கையில குடும்பத்தோட ஒண்டி வாழணும்னு நினைக்கிற பையன் அவனுக்கு இப்படி ஒருத்தி கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது வியாதனையா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கே தனி கொடுத்தன
இது எப்ப நடந்துச்சு? இவ்வளவு நேரம் என் தங்கச்சியால எனக்கு ஏச்சி விழுந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப எங்க அம்மை பார்த்தவனே அப்படியே பிளேட்டை மாத்தி போடுது கிளவி. ஏய் அம்மா, இந்த கிளவி மட்டும் நம்பிடவே கூடாது. தமிழ் சம்மந்தி வீட்டுல என்ன சொன்னாவ? அவி என்ன சொல்லுவாவே, எல்லாரும் வந்தாச்சா வாங்க சேலை எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டாவ. போனோம், நாங்க பாட்டுக்க சேலை எடுத்தோம் வந்துகிட்டே இருந்தோம். அப்படியா? எவ்வளவு சேலை எடுத்திருக்கு? அவி எத்தனை ரூபாயில வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு தான் சொன்னாவ. நான் கம்மியா எடுத்தா போதும்னு தான் சொன்னேன். அவியதான் பிடிவாதமா ஒரு 25,000 ரூபாய்க்காவது எடுன்னு சொல்லி எடுத்தந்தாவ. அப்படியா தமிழ்? நிச்சயப்பட்டு 25,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலதான் எடுப்பாவன்னு நினைக்கேன். நல்ல வசதியான வீல அவளுக்கு ரூபா போறத பத்திலாம் ஒன்றும் பெருசா கவலை இல்ல. தமிழ் நிச்சயத்துக்கு செலவு எல்லாம் நம்ம செலவாச்சே. ஆமா, நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டோம்ல. கல்யாணத்துக்கு அவிய பாத்துக்கிட்டேன்ட்டாவ, அதனால நிச்சயத்துக்கு நம்ம நல்லா செஞ்சிருவோம். ஆமா தமிழ், அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமையல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதான் அன்னைக்கே சொன்னேல, எங்க அக்கா சொன்னானி நிறைய வகை சாப்பாடு வைங்க, அவளுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ சாப்பிட்டுட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா கூட்டு பொரியல் சாம்பார்னே ஒரு 5-6 ஐட்டம் போடுங்க. அவளுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ சாப்பிடட்டும். நான் பிரியாணிக்குள்ள சொல்லியிருக்கேன். பிரியாணி இருக்கட்டும், வெஜிடேரியனும் செய்யுங்க. எது பிடிக்குதோ அப்படி சாப்பிடட்டும். இந்த நிச்சயத்தை தான் நம்ம செய்ய போறோம், அதனால நம்ம நல்ல சாப்பாடை போட்டுறணும். தமிழ் சிக்கன் பிரியாணிக்கு தான் சொல்லியிருக்கேன். அது சரி வருமா? வேண்டாங்க, மட்டன் பிரியாணி போட்டுடலாம். ஆமாண்ண தமிழ், மட்டன் போட்டாதான் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். எப்படியோ கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்ண போறது இல்ல, எல்லாம் அப்படியே செலவுதான். நிச்சயத்துக்கு நம்ம சிக்கன் போட்டா ஒரு மாதிரிதான் நடப்பாவண்ண. ஆமாங்க, மட்டன் பிரியாணி போடுங்க, சிக்கன் பொரிச்ச கறி போட்டுடலாம். இந்த என்னமோ தந்தூரி சிக்கன் அது இதுங்கவல அந்த மாதிரி எதுவும் போடுங்க. இனிப்பு வகையும் 2-3 ஐட்டம் வைக்கணும். தமிழ் பிரெட் அல்வாக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஐயா, அது மட்டும் வேண்டாம், வேற 2 ஸ்வீட் ஐட்டம் போட சொல்லுங்க. அப்படியா தமிழ்? ஆமாங்க, நீங்க சமையல்காரன்ட்டு இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாலே அவனே லிஸ்ட் சொல்லியிருப்பானே. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு யோசிச்சுட்டு போய் சொன்னீங்க போல்க. இல்ல தமிழ், பேசினபடிதான் போய் சொன்னேன். இருந்தாலும் இப்போ சேலையே 10 ரூபாய்க்கு எடுக்காவன்னு கேள்விப்படும் போது நம்ம கம்மியா செஞ்சிடக்கூடாதுல்ல. ஆமாங்க, பார்த்து நல்லா செய்யுங்க. சரி தமிழ், வேற என்னெல்லாம் செய்யணும்? வேற என்ன செய்யணும்? வந்தவொடனே குடிக்க ஏதாவது கொடுக்கணும். நல்லபடியா அவளை கவனிச்சுக்கிடணும், அது போதும். தமிழ் நிச்சயம் மோதிரம் வாங்கணுமோ? ஐயா, அதான் வீட்டு கேட்காம விட்டுட்டேனே. என்ன தமிழ் இப்படி பண்ணிட்டா? கண்டிப்பா நிச்சயத்துல மோதிரம் மாத்துவாங்களா? ஆமாங்க, மோதிரம் மாத்துவ நம்ம மாப்பிள்ளைக்கு வாங்கணும். நம்ம மகளுக்கு அவிய வாங்கிட்டு வருவாவ. அது அந்த அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டா போச்சு, வாங்கிடுவாவ. தமிழ் எத்தனை பவுன்ல மோதிரம் வாங்க? நம்ம இஷ்டம் தான், 1/2 பவுனுக்கும் வாங்கலாம், 1 பவுனுக்கும் வாங்கலாம். 1/2 பவுன் 1 பவுன்லாம் போட்டா நல்லா இருக்குமா? பின்ன என்ன, 1 பவுனுக்கு போட்டா போதும். மோதிரம் என்ன விரலுக்கு தானே போட முடியும், என்ன கழுத்துக்கா போடுவாவ? அது சின்னதா 1 பவுனுக்கு கைக்கு அடக்கமா பண்ணுங்க போதும். தமிழ் அதுக்கு மாப்பிள்ள விரல் சைஸ் தெரியுமே. அப்படின்னா போன் படமா வீட்டுல போய் பேசிட்டு விரல அளவு வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பிறகு கடையில போய் செய்ய கொடுத்துட்டு வந்துருவோம். தமிழ் 1 பவுன்னா எப்படி ஒரு 70,000க்கு மேல தானே வரும்? ஆமாங்க, இப்ப நகை விலை அதிகமாயி போச்சுல, 70,000 வரும். தமிழ் நான் இந்த செலவு யோசிக்காமலே விட்டுட்டேனே, இன்னும் இதுக்கு வேற ரூபா பெறட்டணுமே. அப்போ என்னங்க இப்படி பேசுறிய? கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கோம், சின்ன சின்ன செலவெல்லாம் இப்படி யோசிச்சிருந்தா என்ன அர்த்தம்? தமிழ் 70,000 நம்மளுக்கு சின்ன செலவா? நம்ம என்ன பிள்ளைக்கு இப்பயே கல்யாணத்தை முடிக்கலாம்னு யோசிச்சோமா என்ன? இன்னும் 2-3 வருஷம் போகட்டோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அதுக்குள்ள திடுத்துப்புன்னு கல்யாணம் கூடி போச்சு. நான் கூட முதல்ல என்ன சொன்னேன், ஒரு 3-4 மாசம் போட்டோம் தானே சொன்னேன். நீனும் உங்க அக்கா வந்தா அவிய மறந்துருவாவ, தள்ளி போயிரும் அது இதுன்னு சொல்லி குழப்பி விட்டிய. அதனாலதான் இப்ப நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பேசாம நேரடியா கல்யாணத்தையே வச்சிருக்கலாம் தமிழ், அவிய செலவுலயே முடிஞ்சிருக்கோம். இப்ப நிச்சயத்தை எடுத்து வச்சுட்டு செலவுக்கு ரூபா இல்லாம என்ன பண்றதுன்னே புரியல. ஏங்க, கல்யாணத்தை அவிய தானே பண்ண போறவ. நிச்சயங்கிறது ஒரு சின்ன செலவு தான், இது கூட உங்களால பண்ண முடியாதா? பண்ண முடியாமலாம் இல்ல தமிழ், கையில இப்ப ரூபாய் இல்லல்ல. மத்த செலவுக்குலாம் எப்படியாவது ரூபாயை ரெடி பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இது 70,000 எக்ஸ்ட்ரா வருது, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அப்படின்னா என் செயின் இருக்கு, அதை அடகு வைக்கிறீங்களா? அடகு வச்சு கொண்டு போய் மோதிரத்தை வாங்கிட்டு வந்துருவான். தமிழ் உன் செயினா அடகு வச்சுட்டா நிச்சயத்துக்கு நீ என்ன போடுவா? அது பாத்துக்கிடலாம். நம்ம பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுவே எனக்கு போதுங்க. செயின பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம திருப்பிக்கிடலாம். சரி தமிழ், எத்தனை பவுன் செயின்? 2 பவுன் செயின் தான். அப்படியே அடகு வச்சுட்டு எவ்வளவு தரவளோ அவ்வளவு வாங்கிட்டு வந்துருட்டுமா? ஏங்க 70,000க்கு வாங்கி போதும். இல்ல தமிழ் கொஞ்சம் செலவுக்கு ஆகும்ல, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வாங்கிட்டு வாரேன். சரிங்க, உங்க இஷ்டம். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், அதுக்கு பிறகு போவோம். இது மட்டும்தான் செலவா இல்ல வேற எதுவும் இருக்கான்னு தெரியலையே. நிச்சயத்துக்கு வேற என்னெல்லாம் செய்வாவ? அப்பவே இவ்வளவு அவங்க அக்காட்ட கேளு, தெளிவா கேளுன்னு சொன்னேன், ஒன்னுத்தையும் கேட்காம இருந்துட்டா. இப்பதான் மோதிரம்னு சொல்லி ஞாபகப்படுத்தியா. வேற என்ன பண்ணுவாவ? தட்டு மாத்துவாவ, அப்புறம் மாலை மாத்துவாப்ளோ.
அதெல்லாம் அவியலே வாங்கிட்டு வந்துருவாவ. நம்மளுக்கு மண்டப செலவும் சாப்பாடு செலவும் மட்டும்தான். மத்ததெல்லாம் அவியலே பாத்துக்கிடுவாவன்னு நினைக்கேன். தமிழே சீக்கிரம் கொண்டா. வாருங்க. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அளவு வாங்கிட்டு வீட்டையும் சொல்லிட்டு போவோம். சரி தமிழ்.